இன்னைக்கு நாங்கள் பன்னீரில் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 மேசை கரண்டி அளவுக்கு நெய் எடுத்திருக்கிறேன். அதை சூடாக்கி கொள்ளலாம். சூடானதுக்கு அப்புறமாக இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டிய பன்னீர் 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது எல்லா பக்கமுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் நாங்கள் இதை நல்லா பொரிச்சு எடுக்க வேணும். இப்போ இது நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமாக இன்னொரு பிளேட்ல நாங்கள் இதை எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ நான் மசாலா வறுக்கிறதுக்காக 4 காஷ்மீரி சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கிறேன். அப்புறமாக சாதாரண சிவப்பு மிளகாய் ஒரு 4 to 5, மேசை கரண்டி அளவுக்கு மல்லி, 1 மேசை கரண்டி அளவுக்கு சோம்பு, அரை மேசை கரண்டி அளவுக்கு மிளகு, 1/4 தேக்கரண்டி அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கிறேன். கூடவே கராம்பு 4 to 5 எடுத்துக்கொள்ளுங்க. 1 மேசை கரண்டி அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா வறுக்க போகிறோம். மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் நல்ல வாசனை வரும் வரைக்கும் நாங்கள் இதை வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய காரத்திற்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். கூடவே நாங்கள் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்ல விழுதாக நான் இதை அரைத்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் பன்னீர் பொரிக்கிறதுக்காக எடுத்த அந்த நெய்யிலேயே பொடியாக நறுக்கிய வெங்காயம் 3 சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இது நல்ல சுவையாக வரும். இது நல்ல மென்மையாக வதங்கும் வரைக்கும் நாங்கள் இதை வதக்கி கொள்ள வேணும். இப்போ நாங்கள் முதல்லையே அரைத்து வச்சிருக்கிற அந்த விழுதை சேர்த்து கொள்ளலாம். விழுது எல்லாத்தையுமே முழுமையாக சேர்த்ததுக்கு அப்புறமாக அதனுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் நாங்கள் ஒரு 2 நிமிஷம் இதை மிதமான தீயில நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாக நான் அந்த மிக்சர் ஜார் கழுவின தண்ணியையே சேர்த்துருக்கிறேன். தண்ணீர் ஒரு 2 மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம். உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை நாங்கள் நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ இதில் 2 மேசை கரண்டி அளவுக்கு தயிர் நல்லாக நான் அடித்து சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதையுமே நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமாக 2 நிமிஷம் இதை நீங்கள் மிதமான தீயில நல்லா இப்படி கலந்து விட்டு கொள்ளுங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். அந்த இனிப்பு சுவைக்காக முட்டை இல்லாட்டி நீங்கள் சீனி கூட சேர்த்து கொள்ளலாம். இதில் கொஞ்சமாகவே இனிப்பு இருந்தால் இது நல்லா இருக்குமன்றதுக்காக நான் சேர்த்துருந்தேன். இப்போ இதில் நாங்கள் முதல்லையே பொரித்து எடுத்து வச்சிருக்கிற அந்த பன்னீரையும் சேர்த்து நல்லாவே நாங்கள் இதை கலந்து கொள்ள வேணும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்ல வாசனையை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ அதையுமே சேர்த்து நாங்கள் 2 நிமிஷம் மிதமான தீயில இதை நல்லா வறுத்து கொள்ள வேணும். நாங்கள் சேர்த்துருந்த நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு இது சுண்டி வரும் வரைக்கும் நாங்கள் இதை நல்லாவே வதக்கி எடுத்துருக்கிறோம். அப்போ தான் இதில் சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொட்டி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பல ரெசிபிகளுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.